ஹலோ ஆல். நம்ம இந்த வீடியோவில் ஆன்லைன் ஃபீட்பேக் சர்வே சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு லைவ் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்னென்ன ரிக்குயர்மெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ் என்ன, என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறோம், இது எப்படி இருக்க போகுது, இந்த அப்ளிகேஷன் ஓவரால் ஆர்கிடெக்சர் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நம்மளோட ப்ராஜெக்ட் லைவ் ப்ராஜெக்ட் சீரீஸில் ஃபஸ்ட் ஒன். ஆக்சுவலாக இதுதான் ரிக்குயர்மெண்ட்ஸ் பற்றி. நம்மளோட ஆன்லைன் ஃபீட்பேக் சர்வே சிஸ்டம் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன நம்ம பண்ண போகிறோம், என்னென்ன தேவை, ரிக்குயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு அப்கமிங் வீடியோஸில் நம்ம லைவ் கோடிங் செஷனே ஆரம்பிச்சிருவோம். ஆக்சுவலாக ப்ராஜெக்டே பண்ண போகிறோம். அதான் இதில் அந்த சீரீஸில் இதுதான் ஃபஸ்ட் வீடியோ. நம்ம ஃபஸ்ட் பண்ண போகிற ப்ராஜெக்டோட அதாவது சாஃப்ட்வேரோட பேர் இது ஒரு வெப்சைட்னு வச்சுக்கலாம். ஆன்லைன் ஃபீட்பேக் சர்வே சிஸ்டம். சர்வேனா அளக்கிறது, நில அளவை, அது கிடையாது. இது ஃபீட்பேக் சர்வே சிஸ்டம். அதாவது நம்ம ஒரு இது யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நிறைய யூஸ் கேஸ் சொல்லலாம். காலேஜில் ஒரு செமினார் எடுக்கிறாங்க, அதோட ஃபீட்பேக் என்ன, அந்த ட்ரெயினர் எப்படி எடுத்தார் அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் வாங்கணும்னா இந்த சர்வே சிஸ்டம் லிங்கை ஷேர் பண்ணி அட்டன் பண்ணவங்க எல்லாட்டையும் அவங்களோட ஃபீட்பேக், குட், பேட், இல்லைன்னா பெட்டர், இல்லைனா சூப்பர், இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் கொடுத்து அந்த ஃபீட்பேக்கை கலெக்ட் பண்ணி ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் ஃபீட்பேக் சர்வே சிஸ்டத்தை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட ப்ராடக்டை பற்றின சர்வேயை கம்பெனிஸ் இந்த கம்பெனி ஃபீட்பேக்கை கஸ்டமர்ஸ்டேருந்து வாங்கி அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை யூஸ் பண்ணலாம். எப்படி நம்ம ப்ராடக்டையோ இல்லை நம்மளோட ப்ராடக்ட்டுங்கிறப்ப ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம செஞ்சு விற்கிறோம்னா அந்த ப்ராடக்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்க அதுலேருந்து அப்படிங்கிறத நம்ம கஸ்டமர்லேருந்து எப்படி வாங்குறது அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நம்மளோட ஃபீட்பேக், இப்போ ட்ரைனிங் எடுக்கிறோம் இல்லை ஒரு பெரிய செமினார் கொடுக்குறோம்னா அதில் நம்ம எப்படி எடுத்தோங்கிறத ஃபீட்பேக் வாங்குறதுக்கு இந்த மாதிரி சிஸ்டத்தை யூஸ் பண்ணலாம். பேசிக்காக என்ன நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், வாட் நெக்ஸ்ட், என்ன கஸ்டமர் ஆர் ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்கிறலாம் தெரிஞ்சுக்கிறதுனா இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் ஃபீட்பேக் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நம்ம ஃபீட்பேக் வாங்கிக்கலாம், இன்புட் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். வாங்க இதில் அடுத்து என்ன எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த அப்ஜெக்டிவ் என்னென்னா, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி, அதாவது நம்மளோட ப்ராசஸை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான மெஷர்மெண்ட், அதாவது அது எப்படி ரிசீவ் பண்ணாங்க ஆடியன்ஸோ இல்லை கஸ்டமர்ஸோ, நம்ம ப்ராடக்டையோ இல்லை ஒரு செமினாரையோ இல்லை ஒரு கிளாஸையோ கோர்ஸையோ எப்படி ரிசீவ் பண்ணாங்க, அதில் அவங்களோட ஃபீட்பேக் என்ன, அதை பற்றி அப்படிங்கிறத வாங்குறது தான் இந்த ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம டெவலப் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம என்னென்ன டெக்னாலஜிஸ், டூல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து இதை ஹவு டு டூ, இது வாட் டு டூ தான் இந்த வீடியோ. ஹவு டு டூங்கிறது நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு ஒரு சீரீஸாக போட போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட் இந்த சேனலில், இந்த வீடியோ சீரீஸுக்கு, ப்ளேலிஸ்ட்டுக்கு. ஓகே, ரியல் டைம் ஃபீட்பேக் வாங்குறது, டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது, இம்ப்ரூவைஸ் பண்ணுறது, எதுக்கு இது ஒரு சாஃப்ட்வேர் வேணும்? ஒரு பேப்பரில் கூட வாங்கலாம் இல்லையா? பேப்பரில் தானே வாங்குவாங்க, உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க அப்படின்னு ஒரு ஃபார்ம் மாதிரி ஃபில் பண்ணி. ஆனால் அது நான் டிஜிட்டல் தானே. டிஜிட்டலைஸ்டாக ஒரு ஃபார்மில் நம்மள்ட்ட அந்த ஃபீட்பேக் டேட்டா இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம நிறையா ட்ரெண்டு கண்டுபிடிக்கலாம். அதுலேருந்து நிறையா டேட்டா அனாலிசிஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு வந்திருக்கு, அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு ஃபீச்சர்ஸோடு விட்டால் நல்லா மார்க்கெட்டில் சேல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெசிஷன்லாம் எடுக்கிறதுக்கு தான் இந்த ரியல் டைம் டிஜிட்டலாக நம்ம இந்த சர்வே சிஸ்டத்தை கொண்டு வர போகிறோம், ஃபீட்பேக் சிஸ்டத்தை. ஸோ ஃபீட்பேக் சர்வே சிஸ்டம் டிஜிட்டலாக இருக்கிறோட அட்வான்டேஜ் இதுதான். அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்லாம் எடுத்துடலாம். நம்ம கோர்ஸ் எப்படி நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், எந்த மாதிரி இடத்துல நம்ம கோர்ஸை மக்கள் விரும்பியிருக்காங்க ஆடியன்ஸு, அதே மாதிரி ஓரியன்டாக கோர்ஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு சிஸ்டம் யூஸ் ஆகுது. அதை தான் நம்ம சாஃப்ட்வேரில் இப்போ நம்மளே டெவலப் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் அப்ஜெக்டிவ். இந்த ப்ராஜெக்டோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்க போகுதுன்னா, Frontend UI. இது நான் மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். நம்ம அதில் ஒரே ஒரு மைக்ரோ சர்வீஸ் தான் இருக்க போகுது. அதனால் நிறைய மைக்ரோ சர்வீசஸ்லாம் இருக்க போகிறதில்ல, ஒரே ஒரு மைக்ரோ சர்வீஸ் தான் இருக்க போகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மோனோலித்திக் அப்படின்னு சொல்லுவாங்க. மோனோலித்திக்னால் என்ன, மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர்னால் என்ன,
லேயர்டு ஆர்கிடெக்சர்னா என்னங்கிறது இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம், அதை கூட நீங்கள் பார்த்துட்டு வரலாம். மோனோலித்திக்னா எல்லாமே யூஐ பேக்கெண்ட் கோடு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே அப்ளிகேஷனாக பண்ணுறது தான் மோனோலித்திக். நம்ம இங்கே அப்படி பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து பேக்கெண்ட் சர்வர்னு தனியாக ஸ்ப்ரிங் பூட்டில் டெவலப் பண்ண போகிறோம். அது வந்து டேட்டா பேஸ் PostgreSQLோட கனெக்ட் ஆகி அதுலேருந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு வரப்போகுது. அது ஒரு தனி சர்வர், தனி அப்ளிகேஷனாக ரன் ஆகிட்டுருக்கோம். ஆங்குலர் பூட்ஸ்ட்ராப் CSS யூஸ் பண்ணி தனியாக இன்னொரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போகிறோம். அது வந்து நம்மளோட யூசர் இன்டர்ஃபேஸ் UI அப்ளிகேஷன். அது வந்து ரெஸ்ட் மூலமாக API ரெஸ்ட் கால், அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு API கால் மூலமாக நம்மளோட பேக்கெண்ட் சர்வரை கால் பண்ணி டேட்டாவை எடுத்துக்கும், டேட்டாவை அப்டேட் பண்ணிக்கும். இதுதான் நம்மளோட ஓவரால் ஆர்கிடெக்சர். இந்த ஆர்கிடெக்சரை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, UI அப்படின்னு சொன்னேன்ல, UIயில் பார்த்தீங்கன்னா ஆங்குலர் 2, அது டைப் ஸ்கிரிப்ட் ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு டெக்னாலஜி தான். ஜாவாஸ்கிரிப்டாக தான் அது கம்பைல் ஆகும். டைப் ஸ்கிரிப்ட்டுங்கிற லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஆங்குலர் 2 யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் UIன்னு பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் CSS யூஸ் பண்ண போகிறோம். பேக்கெண்ட் சர்வரில் ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணிவிட்டு Postgres அப்படிங்கிறது தான் நம்மளோட ஸ்டோரேஜ் டேட்டாபேஸ். ஸோ ஆங்குலர், HTML, பூட்ஸ்ட்ராப் CSS இது 3 சேர்ந்து ஃப்ரண்ட் பண்ண போகிறோம். ஸ்ப்ரிங் பூட் வந்து பேக்கெண்ட், PostgreSQL வந்து நம்மளோட டேட்டாபேஸ் ஸ்டோரேஜ். ஸோ IDEங்கிறது நம்மளோட இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட், அதாவது கோட் எடிட்டர், எக்லிப்ஸ், ஐடியா, விஷுவல் ஸ்டுடியோ கோட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு IDE யூஸ் பண்ணி இந்த கோடிங்லாம் நம்ம அடிக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட் ஓவர்வியூ. இந்த ப்ராஜெக்டை தான் நம்ம நெக்ஸ்ட் 4 செஷன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். 4 செஷன்ஸ் வந்துடும். UI, பூட்ஸ்ட்ராப், ஸ்ப்ரிங் பூட், Postgres செட்டப், இது எல்லாத்துக்குமே, அப்புறம் குறி எழுதுறது, இது எல்லாமே வந்து டோட்டலாக இன்னும் 4 செஷன்ஸ் வரும்னு நினைக்கிறேன் இந்த சீரீஸில். ஸோ அந்த சீரீஸ் எல்லாம் மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சேனலுக்கு. See you on next video. Thank you.